அந்த குடும்பத்தில் தொடுவீராக. குடும்பத்தில் எல்லா போராட்டங்கள் எல்லாம் மாற்றம், குடும்பத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார அசுத்த வல்லங்களை முறியடித்து அந்த பிள்ளை ரட்சகராய் நடத்துவீராக ராஜா. அவர்கள் கர்த்தா எங்கள் சபைக்கு கொண்டு வர தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த அற்புதங்களை செய்கிறவர் இயேசுவின் பெயரால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே அப்பாவுடைய வார்த்தை மூலம் எங்களோடு கூட பேசுவீராக ராஜா, இடைப்படுவீராக. எங்கள் இருதயங்களை வார்த்தை கவனிக்க கிருபை பாராட்டும். ஆண்டவருக்கு வார்த்தை உன்னதமானது. இது ராஜாவை இயேசுவுக்குரியது. அதை நாங்கள் கனப்படுத்த மரியாதை செய்ய ஆண்டவரே உதவி செய்ய இயேசுவின் பெயரால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எதை பத்தி இந்த மாதம் படிச்சுட்டு வரோம்? அங்க ஞாபகம் இருக்கா? எதை பத்தி படிக்கிறோம்? எதை பத்தி படிக்கிறோம்? மாசமே முடிய போகுது. விசுவாசத்தை பத்தி படிக்கிறோம். எதை பத்தி படிக்கிறோம்? விசுவாசத்தை பத்தி படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடு பேஜ் நம்பர் 66. புதிய ஏற்பாடுனா பைபிள்ல வலது கை பக்கம் இருக்கும். மார்க் எழுதின மார்க் 11வது அதிகாரம் 22ல இருந்து 24 வரைக்கும். போன வெள்ளிக்கிழமை சில பேர் தான் நல்லா பதில் சொன்னாங்க, நாங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம். சரி, இந்த வாட்டி யாருக்கு கரெக்டா சொல்றீங்களோ கேள்வி கேட்பேன். யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். ஓகே, மார்க் 11வது அதிகாரம் 22ல இருந்து 24 வரைக்கும் வாசிமா இருந்தாச்சா? புதிய ஏற்பாடு பேஜ் நம்பர் 66 நான் வாசிக்கிறேன். இயேசப்பா அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசம் முதல் வசனம் முதல் வார்த்தை சொல்லுது, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். யார்கிட்ட விசுவாசமா இருக்கணும்? தேவன் கிட்டயோ விசுவாசமா இருக்கணும் போடல. உன் வாழ்க்கையில 10 விசுவாசத்தை வச்சுக்கோ, அது கூட என்ன பண்ணு, கர்த்தரையும் விசுவாசிச்சு தொலை அப்படின்னு சொல்லல. தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் கிட்ட விசுவாசமா. யோவான் 14வது அதிகாரம் முதல் வசனத்தில் இயேசுவா சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். நீங்கள் நானும் தேவன் கிட்ட மட்டும் விசுவாசமா இருங்கள். அநேகர் பலவிதமான விசுவாச நம்பிக்கைகள் வச்சிருப்பாங்க. போனா போது இயேசுவாவும் இருந்துட்டு போட்டோம். இல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மட்டும் விசுவாசம் விரும்புகிறவர். காரணம் அவர் உங்களை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக கொடூரமான மரணத்தை அனுபவித்தவர். உங்களுடைய சொந்த வீடு இருக்குது, அந்த வீட வேற யாரோ தப்பான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கோர்ட்டு கேஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ கோர்ட்ல சொல்றாரு, ஜட்ஜ் எவ்வளவு பார்த்தோம் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில சொல்றாரு, பாதி வீட நீங்க எடுத்துங்க, பாதி வீடு அவங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்ல, பொய்யா டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லுவாரு. பரவாயில்ல, பாதியாவது வருது, ஓகே ஐயா அப்படின்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்வீங்க? இல்ல, என் வீடு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ கர்த்தர் கூட அப்படிதான் உங்க இருதயத்துல அவர் மேலதான் விசுவாசம் அவர் விரும்புகிறவர். ஹல்லேலூயா. காரணம், உங்களை ரசித்து ருசித்து உருவாக்கின தெய்வம் அவர். ஹல்லேலூயா. 4 கோடி உயிரினத்துல 3 கோடி 900 கணக்கெல்லாம் விட்டுருங்க, எனக்கு தெரியாது. அத்தனை கோடி செல்லெல்லாம் அழிச்சிட்டு கர்த்தர் உங்களை எங்க தேர்ந்தெடுத்து அவர் இந்த உலகத்துல உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவரை நம்ம விசுவாசங்கள் ஆண்டவர் விரும்புகிறவர். இந்த பைபிள் சொல்ற விசுவாசம் மலையை அகற்றுமோ. இந்த விசுவாசம் மலையை பெயர்ந்து போக செய்யும். ஒரு முறை இன்டர்நெட்ல ஒருத்தர் போடுறாரு, இயேசு வந்து பொய் பேசினாரு அப்படின்னு. என்னடா இயேசப்பா வந்து பொய் பேசினாரா? என்ன பேசினாரு கொஞ்சம் படிச்சு பார்த்தா அவன் சொல்றான், நான் வந்து அவர் இயேசுப்பா பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு, மலையை பார்த்து கடல்ல போயிடுன்னு சொன்னாக்கா என்னது போயிடும் சொல்லியிருக்கிறாரு. நான் போய் எத்தனையோ மலையை பார்த்து சொன்னேன், மலைக்கு கடலுக்கு போயிடுன்னு சொல்லி ஒரு மலையும் போக மாட்டேங்குது. அவர் ரோட்ல இருக்கிற மலையா சொன்னாரு? ரோட்ல பாவம் அந்த மலை எங்கேயோ இருக்குது, அந்த மலையை சொல்ல. நம்ம வாழ்க்கையில பலவிதமான மலைகள் இருக்கும். ஒரு அம்மா ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்களாம். வீட்டுல வந்து ஜெபம் பண்ணும் போது, ஐயா எங்க வீடு பக்கத்துல குப்பைகளா போட்டுட்டே இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு எத்தனையோ பெட்டிஷன் எழுதி போட்டேன், ஒரு நாள் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு. அவரும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரம் பார்த்து கேட்டேன், என்னப்பா குப்பையில எடுத்துட்டாங்களான்னு சொல்லும் போது அதெல்லாம் சொன்னாங்களா, குப்பையில எடுக்கல பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணும் போது தெரியாத எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி.
ஜெபம் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு, எடுக்க மாட்டாங்க சும்மா பண்ணி தொலைவோமே அப்படின்னு சரி நம்ம நிறைய நேரம் அப்படிதானே. ஆனா பைபிள் திட்டம் தெளிவா சொல்லுது, நம்ம ஜெபம் பண்ணா அது நடக்கும் விசுவாசிங்க ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் மலை அகற்றும். மலைனா என்ன? மலை என்ன? மலையால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? மலை இருக்குன்னு வச்சுங்களேன், என்னென்ன பிரச்சனை? அங்க டிராவல்ஸ் ஈஸியா பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்ப நார்மலா இருக்கிற ரோட்ல போயிடலாம், ஆனா டிராவல்ஸ் மேல மலை மேல எல்லாம் போனோம்னா அது ரொம்ப பெட்ரோல் இதுவாகும், அது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கடினமா இருக்கும். டிரான்ஸ்போர்டேஷன் இந்த போக்குவரத்து எல்லாம் சரி இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை. கர்த்தர் தயவுல நம்மளுக்கு கொடுத்த முதலமைச்சர்கள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, நல்லா நீங்க ராத்திரி எத்தனை மணிக்கு போனாலும் எந்த ஊருக்கு வேணாலும் போயிடலாம், நல்லா பஸ் வசதியோ ட்ரெயின் வசதியோ எல்லாம் நல்லபடியா கர்த்தர் செஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மாநிலம் முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நல்லா இருக்குது. நிறைய மாநிலத்துல என்ன கிடையாது, பஸ் இருக்காது, வண்டி இருக்காது, எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நல்ல இந்த போக்குவரத்து எல்லாம் இருக்கிறதுனால ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அப்போ மலையினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த போக்குவரத்து எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வராம போயிடும். அப்படிப்பட்டதான மலைய விசுவாசம் மாற்றும். ஹல்லேலூயா. இரண்டாவது மலையுடைய பிரச்சனை என்னன்னா, மலை இருக்கிற தேசத்துல நார்மலான வெதர் இருக்காது. சரியான நேரத்துல மழை பெய்யாது, சரியான நேரத்துல பனி அடிக்காது. ஒரு நாள் மழை பெய்யும், ஒரு நாள் என்ன பண்ணும் புயல் அடிக்கும், ஒரு நாள் என்ன பண்ணும் வெயில் அடிக்கும். இப்படி கரெக்டா அதை நம்பி விதைக்க முடியாது. அப்ப எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகளை விசுவாசம் மாற்றும். ஹல்லேலூயா. அந்த குழப்பமான சூழ்நிலை போன்ற மலைய இந்த விசுவாசம் மாற்றும். இரண்டாவது இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கும். புவர் அக்ரிகல்ச்சர் மத்தேயு 17:20 வாசிக்கலாம். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே கடுகு விதையாளர் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்ன அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புவர் அக்ரிகல்ச்சர் இருக்கும். சரியான நீங்க எவ்வளவு மண் வளம், அது நிறைய பாறைகள் இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு விதை வச்சு சரியான நல்ல தண்ணீரை நிறைய ஊத்தி பண்ணாலும் அது மண் வளம் பெரிய பலன் இருக்காது. அப்ப நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் வியாபாரம் பண்ணாலும் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாம இருக்கு. இதெல்லாம் மரம் போல இருக்கும். விசுவாசம் வாழ்க்கையில் இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நல்ல பலனை காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான மலைகளை நம்ம வாழ்க்கையில அகற்றும் விசுவாசம். எனவே இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ரூத் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரான நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த ரூத் அம்மா வாழ்க்கையில பலவிதமான இழப்புகள் போராட்டங்கள் வந்த போது அவங்க அதுக்கு முன்னாடி எத்தனையோ வியாபாரங்களை செஞ்சிருக்கலாம், எத்தனையோ தொழில்களை செஞ்சிருக்கலாம், எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு உருப்படாம பழைய பலவிதமான இழப்புகள் வந்தது. ஆனா ஆண்டவரை நோக்கி வந்த போது அந்த அம்மாவுக்கு நல்ல ஏற்ற பலன் வந்தது. அந்த அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தினார். அவன வாழ்க்கையில இருக்க இப்படிப்பட்டதான மலைகள் எல்லாம் விசுவாசம் அகற்றும். இதெல்லாம் மலை மாதிரி இருக்கும், ஒண்ணு அசைக்க முடியாத காரியங்களா இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தா எல்லா காரியங்களையும் மாற்ற அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்குன்னா, விசுவாசம் இருக்குதுன்றது அடையாளம் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து ஜெபிக்க வைக்கும். நம்ம ஜெபிக்கிறத விசுவாசம் அடையாளம். ஆண்டவர்கிட்ட போய் கேட்க போறேன், அவர் என் தேவையை சந்திப்பார், என் பிரச்சனையை மாற்ற என்னால முடியாது, அவர் தான் இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஜெபம் விசுவாசத்தின் அடையாளம். விசுவாசம் இருந்தா தொடர்ந்து ஜெபம் பண்ணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாள் லீவ் விடுறது இல்ல. ஆண்டவர் ஏன் கடுகு விதையாள சொன்னார்? ஏன் கடுகு விதைக்கு என்ன அப்படி இல்ல? நீங்க ஆப்பிள் விதை இருக்குல்ல, ஆப்பிள் விதை நிறைய என்ன பண்ணும், நீங்க ஒண்ணு போட்டீங்கன்னா 1000 வரும், அது நிறைய பணம் கொடுக்கும். ஆண்டவர் என்னன்னு சொல்ல, ஆப்பிள் விதைய சொல்ல, ஆரஞ்சு விதைய சொல்ல. ஆரஞ்சு விதை என்ன பண்ணும், நிறைய மருத்துவ குணம். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க இல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆரஞ்சு விதை நிறைய மருத்துவ குணம், நல்ல பலம் கொடுக்க வேண்டியது. ஆனா ஆண்டவர் சொல்ல, ஆரஞ்சு விதைன்னு சொல்ல. ஆண்டவர் என்ன விதைய சொன்னாரு? என்ன விதைய சொன்னாரு? கடுகு விதைய. ஏன் கடுகு விதைய சொன்னாரு? கடுகு விதை என்ன பண்ணாங்க, கடுகு விதை மரத்துல அந்த மலைக்கு கீழே புதைச்சி வச்சுட்டா அந்த மரத்துல இருக்கிற சுண்ணாம்பு சத்தை இழுத்து அது அந்த மலையை உலர்ந்து போக செய்யும். ஆனா அது ஒரு நாள் நடக்காது, அது பல வருஷம் ஆகும். அப்ப விசுவாசத்தை ஆண்டவர் கடுகு விதைக்கு சொல்றாருன்னா, நீங்களும் நானும் இந்த மலை போல இருக்கிற மத்தியில தொடர்ந்து ஜெபம் பண்ணி அந்த மலையில இருக்கிற எப்படி சுண்ணாம்பு சத்தெல்லாம் இந்த கடுகு இழுத்துடுதோ, நம்ம விசுவாசம் உள்ள ஜெபம் நம்ம விரோதமா மலை போன்ற பிரச்சனைகளை இழுத்துறோம். ஹல்லேலூயா.
நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ண சரியா நடக்கல, ஒரு வாரம் ஜெபம் பண்ண சரியா நடக்கல, ஒரு மாசம் ஜெபம் பண்ண சரியா நடக்கல, அதை பார்த்து சோர்ந்து போறதுல விசுவாசம். அது மலை மேல இருக்கிற எல்லா சுண்ணாம்பு சத்தை முடிஞ்சு அந்த மலை தலை மட்டும் ஆகிறவருக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டான். இந்த கடுகு விதையில விசுவாச ஜெபம். ஹல்லேலூயா. இந்த கடுகு விதை விசுவாச ஜெபம்னா என்ன? அந்த மலை உடையிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுது. அந்த சுண்ணாம்பு சத்தை எடுக்க பல வருஷம் ஆகும். கர்த்தர் அது வரைக்கும் நம்மள தொடர்ந்து ஜெபம் பண்ண வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறகுன்னு சொன்ன போது வயசு 75. ஆனா எத்தனை வயசுல குழந்தை பிறந்து? 100 வயசுல குழந்தை பிறந்துருக்கு. யோசிச்சு 25 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனையோ வேலைக்காரங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், குழந்தை பிறந்திருக்கோம். வீட்டுல வேலை செய்யற 100 கணக்கான பேர் நாங்க அவங்க எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஐயா, என் குழந்தைக்கு பிறந்த நாள் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா, கொஞ்சம் வாழ்த்திட்டு போங்க. அப்பெல்லாம் உடம்பு உள்ள எவ்வளவு உடஞ்சு போயிருக்கும். என்கிட்ட வேலை செய்யறவங்களாம் குழந்தை பிறகுது, என்கிட்ட அடிமையா இருக்கிறவங்க குழந்தை பிறகுது. ஆனா எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி உடஞ்சு போய், ஆனா அதெல்லாம் உடஞ்சு போடு. எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் கர்த்தரை நோக்கி காத்திருந்தான். கர்த்தர் 100 வயசுல அவன் இயற்கைக்கு மேற்பட்டவங்க கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நம்ம கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, நம்ம உறவினருக்காக, நம்ம தொழில் ஆசீர்வாதத்துக்காக, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக பல வருஷம் ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா விசுவாசம் என்ன? தொடர்ந்து சோர்ந்து போகாம நம்ம பிரச்சனைகள் தீர்வு வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்றது. ஹல்லேலூயா. பாஸ்டருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறார். அவருக்கு 10 வருஷம் குழந்தை இல்லையா. பாஸ்டர் சாமியல் சொல்லிட்டு 2ஆம் வகுப்புல எங்க பேசுறாரு. அருமையான மனுஷன். 10 வருஷம். நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரண ஆளுக்கே குழந்தை இல்லைன்னா ஊர் என்ன பண்ணுவோம், எவ்வளவு கேவலமா பேசுவோம். ஆனா பாஸ்டருக்கு குழந்தை இல்லை. 10 வருஷமா நான் வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசுறேன். அவர் என்கிட்ட அந்த டெஸ்டிமோனியை சொன்னார். 10 வருஷமா குழந்தை இல்லை பாஸ்டர் எனக்கு. எவ்வளோ என் ஒய்ஃபை பார்க்குறவங்கலாம் எவ்வளோ சொல்லுவாங்க எங்க கிட்ட, அந்த டாக்டர் போய் பாருங்க, எந்த ட்ரீட்மெண்ட் போய் பாருங்க, அங்க போய் பாருங்க, எங்க போறாங்க, எங்கெங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஓடுவோம். எவ்வளோ காரியங்கள் நடக்கும். எங்களை எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட மாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷனையும் மனைவியை முன்னாடி நிற்க வைக்க மாட்டாங்க. பல விதமான நிந்தனை, அவமானம் எங்க வாழ்க்கையில எவ்வளோ இருந்தது. ஆனா ஒரு நாள் எங்க மனைவிக்கு கர்ப்பமான போது நாங்க சர்ச்சில் போய் சாட்சி சொல்லிட்டு வந்தோம். கர்த்தர் எங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி சாட்சி சொன்ன வந்த 2ஆவது வாரம் குழந்தை கலைஞ்சிருச்சு. எங்க வாழ்க்கையில எல்லாம் உடஞ்சி போனது போல இருந்தோம். ஆனாலும் நாங்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்காம ஆண்டவரே நம்பி வந்து எங்க கர்த்தரை நல்ல குழந்தைய கொடுத்து நீங்க அந்த பொண்ணு நல்ல வயசு பொண்ணு நல்ல ஆசீர்வாதமா ஊழியத்துல சப்போர்ட்டா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் பண்ண வேண்டியது பிரச்சனைகள் தீர்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். கடைசியா லூக்கா 18:5-7 இந்த விதவை எப்பொழுது தொந்தரவு செய்கிறபடியால் இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவருக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவனாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவனாய் இருந்து அவன் நியாயம் செய்யாமல் இருப்பான். ஒரு ராஜா கிட்ட, ஒரு ராஜா அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன். அவன் கிட்ட போயிட்டு ஒரு அம்மா என்ன பண்ணாரு, கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்காங்க, என் பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு. அவன் சொல்றான், நானே கெட்டவன், நீ ஏமா என்கிட்ட வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர, எப்ப பார்த்தா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, சரி போய் தொலைது, போய் அந்த பிரச்சனை தீர்த்து வச்சாராம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கெட்டவனே தொடர்ந்து கேட்கும் போது அற்புதங்களை செய்யும் போது நீதிமானாகிய நான் தொடர்ந்து என்கிட்ட கேட்கும் போது அற்புதங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் அற்புதங்கள் செய்யற வரைக்கும் ஆண்டவர் விடாம ஜெபம் பண்றது, தொடர்ந்து விடாம ஜெபம் பண்றது, நம்ம பிள்ளைகள் திருந்துற வரைக்கும் ஜெபம் பண்றது, நம்ம பிள்ளைகளுடைய வியாதிகள் மாறுகிற வரைக்கும் ஜெபம் பண்றது, நம்ம குடும்ப நிலை மாறுகிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்றது, சோர்ந்து போகாம. விசுவாசம்னா என்ன? தொடர்ந்து ஜெபம் பண்றது, சோர்ந்து போகாம எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடுகு விதை விசுவாசம். கடுகு விதை அது பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா மலைக்குள்ள இருக்கிற எல்லா சுண்ணாம்பு சக்தி எல்லாம் உறிஞ்சிடக்கூடிய வல்லமை இருக்கு. உங்க ஜெபம், நீங்க பண்ற ஜெபம் ஒரு 5 நிமிஷம் ஜெபமா இருக்கலாம். ஆனா அந்த ஜெபம்